Hi and hello creators, welcome back to Technology channel. நான் உங்களோட இன்னைக்கு வீடியோல டிமெண்ட் அக்கௌண்ட் டெமோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்க டிமெண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலனா டிமெண்ட் அக்கௌண்ட் ஓபன் வந்து பண்ணிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து டிமெண்ட் அக்கௌண்ட் ஓபன் வந்து பண்ணிக்கிட்டு ஆப் வந்து ஓபன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஆப் ஓபன் வந்து பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். வாட்ச் லிஸ்ட் வந்து ஷோ ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வியூ ஸ்டார்டிங் ஓபன் பண்றப்போ இப்படி வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதுல வாட்ச் லிஸ்ட் இருக்கும், போர்ட்ஃபோலியோ இருக்கும், ஆர்டர்ஸ் இருக்கும், ஃபண்ட்ஸ் இருக்கும், ரிசர்ச் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிமெண்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன உடனே இப்படி வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம சூஸ் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். உங்களோட பேங்க் ஆகட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சூஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் கம்பெனி வந்து சர்ச் வந்து பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச்சில் வரும். நீங்கள் ஆட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கம்பெனி நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கணும்னு நினைக்கிறோம் அந்த கம்பெனி வாட்ச் லிஸ்ட்டில் வச்சா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரேடியோ சிட்டியான ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இந்த கம்பெனி சூஸ் பண்ணிட்டு டிக் என்எஸ்சியா பிஎஸ்சியானு ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி நான் வந்து சூஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண ஆட் ஆகிடும். இந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், லாங் ப்ரெஸ் பண்ணுங்க, டிலீட் ஆப்ஷன் இருக்கும் கொடுங்க, சேவ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேவ் வந்து ஆகிடும். ஸோ இதில் லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் வாட்ச் லிஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் வந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதை போர்ட்ஃபோலியோ நம்ம வந்து மானிட்டர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஸ்டாக் வந்து வாங்கணும் எல்லாம்னு சொல்லி நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லி டெமோ பர்பஸ்க்காக நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ். இப்போ வந்து ப்ரெசென்ட் டேல நம்ம ஏதாச்சும் பை பண்ணோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆர்டரில் இருக்கும். பெண்டிங் ஆர்டர்லேருந்து பொசிஷனுக்கு வந்து வந்துடும். ஸோ நம்மளுடைய டேஸ் இப்போ இன்ட்ராடே பண்ணுறாலும் சரி, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இன்னைக்கு நீங்கள் வாங்குற ஸ்டாக் இதில் வந்து பொசிஷனில் காமிக்கும். நெக்ஸ்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் வந்து காமிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ண மட்டும்தான். டெலிவரி ஆப்ஷன் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். டெலிவரி ஆப்ஷன் சூஸ் பண்ண மட்டும்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ்க்கு வந்தோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து பண்ணால் நீங்கள் வந்து அதை ஃபண்ட் ஆட் வந்து பண்ணிக்கணும். ஆட் ஃபண்ட் கொடுத்து நீங்கள் ஆட் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வித்ரா பண்ணணும் கூட வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ வித்ரா பண்ணால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ வித்ரா பண்ணும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வந்தாவோட நீங்கள் வித்ரா வந்து பண்ணிக்கலாம். என்ட்ரு வந்து அமௌண்ட் வந்து பண்ணிட்டு இப்போ நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வாங்க. ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வியூடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்டி இருக்கும், பேங்க் நிஃப்டி இருக்கும். நெஃப்டினா கம்பெனிஸ் ரிலேட்டட் எது இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதுக்கான ட்ரேடிங் எவ்வளோ போயிட்டுருக்கு, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு எல்லாமே வந்து ஷோ ஆகும். பேங்க் நிஃப்டினா பேங்க் ரிலேட்டட் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ வந்து ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸஸில் நெஃப்டி எவ்வளோ போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எது டார்கெட் அதிகமாக வந்து போயிட்டுருக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் சென்சஸ், அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி அதர் ரிலேட்டட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ வந்து ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் எவ்வளோ போயிட்டுருக்கு, பிஎஸ்சியில் எவ்வளோ போயிட்டுருக்கு, என்எஸ்சியில் எவ்வளோ போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் இருக்கும். நிஃப்டியில் எவ்வளோ போயிட்டுருக்கு, எந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டடாக போயிட்டுருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நியூஸ் இருக்கா இல்லை நீங்கள் இதில் கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனின்னு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து சூஸ் வந்து பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஜி சூஸ் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேணும்னா வேறு கூட நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து எடுக்கிறேன், தனியாக எடுத்துக்கிட்டு என்எஸ்சியில் சூஸ் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் பிஎஸ்சி என்எஸ்சி எது வேணால் நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போது லாங் டைம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிவ்யூவில் பார்க்கும்போது பிட் குவான்டிட்டி பிட் ப்ரைஸ் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ரெட் கலர் ஆஸ்க் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா. ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறவங்க, ரெட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலை வந்து பண்ணுறவங்க. அதில் டோட்டல் ஹை பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும் எவ்ரிடே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாங் டேர்ம் டிரைவர்ஸ் இருக்கும், ஷார்ட் டேர்ம் டிரைவர்ஸ் இருக்கும், வெரி நெகட்டிவ்னு சொல்லி இது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு செகண்ட் ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி கம்பெனியை பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து லாங் டைம் டிரைவர்ஸ் இருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி பார்த்து நீங்கள் முழுசாக வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து வாங்கலாம். இப்போ சார்ட்ஸ் ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. சார்ட்ஸ் ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளூவில் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூவில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பை பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறவங்க. இந்த மேலே இருக்கு பாருங்கள், பி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறது, எஸ் இருக்கிறதெல்லாம் சேல் வந்து பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். சேல் பண்ணுறப்போ ஸ்டாக்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் வந்து ஆகிடும். எப்போவுமே நீங்கள் வந்து 1 செகண்ட் ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி சேல் அதிகமாகிறப்போ நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. லோ காஸ்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து வரலாம். ஸோ பேக் வந்து வந்ததுக்கப்புறம் பை ஆப்ஷன் இருக்கும். பை ஆப்ஷன் கிளிக் பண்ணால்
உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் வேணுமோ எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 வாங்கிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 185.25 பைசா 20 பைசாவில் போயிட்டுருக்கு. இப்போ நான் 2 ஸ்டாக் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 185.25 இருக்குது. நான் 2 ஸ்டாக் வாங்கணுன்னா 370.50 பைசா நம்மளுக்கு வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டைப் இருக்கும். ப்ராடக்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி, மார்ஜின், இன்ட்ராடே இருக்கும். டெலிவரினா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். 185 ரூபாய் 185 ரூபாய் ஃபுல் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லாங் டர்மாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிக்கு லாபம் வந்துச்சுன்னா, அதிகமாக லாபம் வந்துச்சு உங்களுக்கும் லாபம் வரும். அப்போ நீங்கள் சேல் வந்து பண்ணிக்கலாம். மார்ஜின் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மார்ஜின் ட்ரேட் வந்து யூஸ் வந்து பண்ணிங்கன்னா டபுள் ஆகும். உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது மார்ஜின் ட்ரேட் சூஸ் பண்ணால் நம்மளோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ட்ரேடில் வந்து ஆட் ஆகும், டபுள் ஆகும். நம்மள இருக்கிறத விட நம்ம வந்து பை வந்து பண்ணிக்கலாம். இப்போ வேணான்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ட்ரேட் வந்து எடுத்துடலாம். ஸோ டெலிவரியில் வச்சுல அதுக்கப்புறம் இன்ட்ராடே இருக்கும். இன்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே நம்ம சேல் வந்து பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பை பண்ணும், சேல் வந்து பண்ணணும். நான் அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறவங்க. ஸோ இந்த டெலிவரி ஆப்ஷன் சூஸ் வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கே டெலிவரி ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி இப்போ நான் வந்து பை வந்து பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பை வந்து கொடுக்குறேன், எவ்வளோ 2 குவான்டிட்டி வேணும் இருக்குது. பை வந்து கொடுத்தா கன்ஃபார்ம் ஆர்டர் வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஆர்டர் இருக்கும், மார்க்கெட் ஆர்டர் இருக்கும். இதில் லிமிட் ஆர்டர் வச்சா இப்போ இருக்கிற நான் கொடுத்துருக்குற ப்ரைஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் இந்த ப்ரைஸ் வரப்போ 185.25 கொடுத்தேன்னு வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக 25 வரப்போ எனக்கு வந்து பை வந்து ஆகிடும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.5ல் வந்து பை வந்து ஆகணும்னா 0.5ல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை வந்து ஆகிடும். கன்ஃபார்ம் ஆர்டர் கூட கன்ஃபார்ம் ஆர்டர் வந்து ஆகிடும். ஸோ கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸில் வரும். ஸோ இந்த ஆர்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெண்டிங் ஆர்டர்ஸில் இருக்கும். நம்ம கம்மியான வேலை வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனுக்கு வந்துடும், ஆர்டர் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் வரும். டெலிவரி ஆப்ஷன் சூஸ் பண்ணேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து வாங்கியிருக்கேன் பாருங்கள். ஃபியூச்சர் ரீட்டைல் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிளிக் வந்து பண்ணிக்கலாம். ஸ்டாக் டீட்டெயில் ஆப்ஷன் இருக்கும். ஸ்டாக் டீட்டெயில் ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஸ்டாக் டீட்டெயில் ஆப்ஷன் கிளிக் பண்ண 48 ரூபாயில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் கிளிக் வந்து பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து சி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டீட்டெயில் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும், வியூ டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கும், கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. டிரான்சாக்ஷன் டீட்டெயில் கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து எல்லாமே எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, இப்போ எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி டோட்டல் எவ்வளோ ஸ்டாக் 4 ஸ்டாக் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ டெலிவரியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ஸோ இப்படி வந்து நீங்கள் எப்போ வேணும்னா சேல் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணும் சேல் கூட நீங்கள் பண்ணி செக் வந்து பண்ணிக்கலாம். உங்களோட வியூ டிரான்சாக்ஷன் டீட்டெயில் எல்லாம் வந்து ஸ்டாக் டீட்டெயில் இருந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். டோட்டல் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ போயிட்டுருக்கு, திரும்ப நீங்கள் வாங்கணுன்னா திரும்ப கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. சேல் கொடுத்தா சேல் வந்து ஆகிடும். மார்க்கெட் ஆர்டர் வேணுமா, வேறு அதர் ரிலேட்டட் மார்க்கெட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே நீங்கள் வந்து சேல் பண்ணி உங்களுக்கு லாபம் வரப்போ சேல் பண்ணி. இப்போ வந்து பாருங்கள், இது ஸ்டாக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்கோம் 188 ரூபாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 192 ரூபாய் நம்மளோட ஸ்டாக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து நல்ல கம்பெனியாக சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் க்ரோத் வந்து கிடைக்கும். எது கிடைச்சாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடாதீங்க. செக் பண்ணிட்டு பார்த்துட்டு அது குரோனஸில் போகாதான்னு பார்த்துட்டு லோவில் இருக்கிறப்ப நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் டிமெண்ட் அக்கௌண்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை சேல் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸில் வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ரேட் வந்து ஆகிடும். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அந்த ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வந்து ஷேர் வந்து பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே கைஸ்.